அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் 61வது பிறந்தநாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் கழக ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் சுகுமாரன் அறிவுறுத்தலின்படி தொண்டாமுத்தூர் தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் தலைமையில் கோவை காந்தி பார்க் பகுதியில் உள்ள முத்தண்ணன்குளம் அருகே உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கினார்கள். இதில் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் ரமேஷ், கோவை தெற்கு மாவட்ட அவைத் தலைவர் சிவக்குமார், 72வது வார்டு செயலாளர் நாகேந்திரன், 73வது வார்டு செயலாளர் காளியப்பன், 78வது வார்டு செயலாளர் ஷாஜகான், 76வது வார்டு செயலாளர் மற்றும் 79வது வார்டு பொருளாளர் பாலாஜி, ஆர்.எஸ். புரம் பகுதி பொருளாளர் செல்வராஜ், 73வது வார்டு இணை செயலாளர் டாக்டர் அழகுவேல், 78வது வார்டு இணை செயலாளர் அனிதா, 77வது வார்டு செயலாளர் யூனஸ், 72வது வார்டு இணை செயலாளர் ராமு, தொண்டாமுத்தூர் ஒன்றிய செயலாளரும் பொறுப்பாளருமான சதீஷ்குமார் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வணக்கம். நம்ம தலைவர் பிறந்தநாள் முன்னிட்டு இங்கே முதியோர்களுக்கு அன்னதானம், மத்தியானம் அன்னதானம் நம்ம தலைவர் டிடிவி தினகரன் அண்ணா பிறந்தநாள் என்று மாவட்ட செயலாளர் மற்ற பொறுப்பாளர் அத்தனையும் சேர்ந்து அன்னதானம் கொடுக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் நன்றி. இன்று காலை ஈச்சனாரி கோயிலிலே சாருடைய பிறந்தநாள் மிக விமர்சையாக மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையிலும் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் திரு ரோகிணி அவர்கள் தலைமையிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடந்த பல வருடங்களாக தலைவருடைய பிறந்த நாளை மிக விமர்சையாக ஆர்.எஸ். புரம் பகுதியில் அனைவருடைய ஒத்துழைப்போடும் மிக அமைதியாகவும் நிறைவாகவும் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் ரமேஷ், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில வர்த்தக அணி துணை செயலாளராக இருக்கிறேன். இன்று எங்கள் தலைவர் மக்கள் செல்வர் அவர்களின் பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை முன்னிட்டு ஆர்.எஸ். புரம் பகுதியின் முன்னாள் பகுதி செயலாளரும் இந்நாள் பொதுக்குழு உறுப்பினருமான ரமேஷ் அவர்களின் தலைமையில் இங்கு ஆதரவற்றோர் முதியோர் அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது.